Hello friends, welcome back to my channel. நாம பிஸ்னஸ் செய்யலாம். ஹாப்பி உமன்ஸ் டே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி பெண்கள் வீட்டில இருந்தே சுய தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே போல் ஒரு மிட் ரேஞ்ச் ஆஃப் ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். இது ப்ரோக்கலி பவுடர். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெஜிடபிள்ஸ் அப்படின்றது ஒரு மதிப்பு கூட்டி அதை நம்ம சேல்ஸ் பண்ணும் போது நம்மளால நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ப்ரோக்கலி அப்படின்றது ஒரு எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ் தான் நம்ம ஊரில். ஆனால் இந்த வெஜிடபிள்ஸை நம்ம எனி டைம் கிடைக்கிற மாதிரி அவைலபிளாக இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்டாக நம்ம செஞ்சு இதை மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணும்போது நம்மளால இன்கம்ன்றதை நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். இதோடைய ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வேணும். நம்மளோட சேனல் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், எப்படி எஃப்எஸ்ஐ எம்எஸ்எம்இ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த மாதிரி எடுக்கணும். அதே போல் ப்ரோக்கலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சர்டிஃபைடு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பேஸ்ட் ஒரு ப்ராடக்டாக நீங்கள் போயிடுறது ரொம்ப நல்லது. ஸோ ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்லாம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த மாதிரி இடத்துல இதோட வெஜிடேஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம டைரெக்டாக கொள்முதல் பண்ணும்போது நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். குவாலிட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை நார்மலாக ஒரு ஃபைன் பவுடர் அந்த மாதிரி தான் நம்மளால மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரோக்கலியை பொறுத்தளவுக்கு டீஹைட்ரேட் ஆகிட்ட பிறகு நம்மளால் அதை ஃபைன் பவுடராக கண்டிப்பாக பண்ண முடியும். இதை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணும்போது பிராண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைரக்ட் கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது மூலயமா வாட்ஸ்அப்லேயோ அமேசான்லேயோ இல்லை நிறைய நமக்கு ரீட்டைல் ஆப்ஸ் வந்துருச்சு, அது மூலயமா சேல்ஸ் பண்ணலாம். அதை தவிர்த்து வெல்னஸ் கிளினிக்ஸ்க்கு, ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். முக்கியமாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் உங்களால் இந்த மாதிரியான ஃப்ரெஷ் ப்ரொடியூஸை ரொம்ப நாளைக்கு செல்ஃப் சஸ்டைன்டு நீங்கள் ஒரு ப்ராடக்டாக மாற்றி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது. ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு பிஸ்னஸ் ஓவர்வியூ பார்த்துடலாம். மார்க்கெட்டோடைய நிலைமை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, உங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரியான நியூட்ரிஷன் உள்ள ஒரு ஃபுட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ஷெல்ஃப் லைஃப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 24 month ஷெல்ஃப் லைஃப் அப்படின்றது ஒரு ட்ரையான ஒரு பவுடருக்கு கொடுக்க முடியும். ஆனால் ஒரு ரா ப்ரோக்கலி ஒன்லி 7 days மட்டும்தான் அதோட ஃப்ரெஷ்னஸை ரீட்டைன் பண்ணிக்க முடியும். இதனால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதை சப்ளிமெண்ட்ஸாக நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். ஸ்மூதியில் பவுடர்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். பேபி ஃபுட்ஸில் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பேக்கரிஸில், ஜூஸ் பார்ஸில் இந்த மாதிரி நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் பவுடர்டாக கொடுக்கும் போது. இதோட மார்க்கெட் வேல்யூ போக போக அதிகமாகிட்டு தான் போகுதே தவிர இதோடது கம்மியானது அப்படின்றது இப்போதைக்கு டேட்டா இல்லை. ஸோ ஒரு கிராஸ் மார்ஜினாக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு 25% நீங்கள் ஒரு ரா மெட்டீரியல்ஸ்க்குன்னு நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா உங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸு ஒரு ஹோம் பேஸ்டாக பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சின்ன லெவலான மிஷினரிஸே போதும். இல்லை ஒரு மிட் ஸ்கேல் போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான வேஸ்டேஜஸ், அதுக்கப்புறம் உங்களோட மிஷினரி சார்ஜஸ், இது எல்லாமே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஒரு லீகலாக நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது இதில் எஃப்எஸ்ஐ முக்கியம். ஏன்னா இது ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ்ன்றதுனால கண்டிப்பாக எஃப்எஸ்ஐ முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது முக்கியம். ப்ளஸ் உங்களோட கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸை ஒரு பிராண்டாக ஐடென்டி பண்ணி ஒரு லோகோ வச்சு அதுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும். அதே போல் லோக்கல் ஏரியாவில் உங்களுடைய ட்ரேட் லைசன்ஸ் அப்படின்றது உங்களுடைய ஏரியா ஜுடிசெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது லைசன்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கிறது பெஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு கம்பெனி நீங்கள் இது ப்ரோக்கலிக்கு மட்டும் இல்லை, ஒரு கம்பெனியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு தேவை. இதோட ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஃபார்மர்ஸ் கிட்ட மண்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட நீங்கள் பார்ட்னர்ஷிப்ஸ் வச்சுக்கலாம். பட் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது டைரக்ட் ஃபார்மர்ஸ் கிட்ட நம்ம எடுக்கணும் அப்படின்னும் போது அவங்க ஒரு அளவுக்கான பல்க் குவான்டிட்டி தான் நம்மகிட்ட கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஹோல்சேலர்ஸ் கிட்ட எடுக்கும் போது ஒரு அளவுக்கான கம்மியான குவான்டிட்டியில் உங்களால் வாங்க முடியும். அந்த ஃப்ரெஷ் ப்ராடியூஸ் அப்படின்றதுனால இதோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இனிஷியலாக ஒரு ஸ்மால் பேட்சஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. பெஸ்டிசைட்ஸ் ஃப்ரீயாக நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டுக்கு வெளியே மார்க்கெட்டில் நிறைய டிமாண்ட் இருக்குது. இது சீசனல் தான். ஸோ ப்ரோக்கலியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் விளைவிக்கக்கூடியது கிடையாது. ஸோ சீசனாக எல்லாம் இருக்கிற இதை நீங்கள் லோ காஸ்ட்டில் அந்த டைமில் வாங்கி அதை நீங்கள் பதப்படுத்தி நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் உங்களுக்கு கிடைக்கும். குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குவாலிட்டியோ இல்லை ஸ்பாயில்டான ப்ராடக்ட்ஸோ இந்த மாதிரி எதுவுமே நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடாது. இதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிட் ஸ்கேலுக்கு நான் சொல்கிறேன். இது உங்களோட ஸ்மால் ஸ்கேலுக்கும் இது அப்ளிகபிள் ஆகும். இல்லை லார்ஜ் ஸ்கேலில் நீங்கள் பண்ணுறீங்கனாலும் இதே தான், சேம் ப்ராசஸ் தான். மிஷினரிஸ் தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும்.
வாஷிங் அண்ட் சானிடைசிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, நம்ம பெஸ்டிசைட்ஸ் நார்மலா வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே, பெஸ்டிசைட்ஸ் மட்டும் இல்லங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்ல அத பேக் பண்ணும்போது, நெறைய இடத்துல வந்து அதுல வந்து நமக்கு வந்து பாக்டீரியாஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வாஷிங், சானிடைசிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிளன்ச்சிங்ன்றது வேற ஒண்ணும் இல்ல. யூசுவலாவே வந்து நம்ம ஒரு பிரீஃப் பாயிலிங் அப்படின்றது குடுப்போம். நம்ம காலிஃப்ளவருக்கு, இந்த ப்ரோக்கோலிஸ்க்கு இந்த மாரியான காய்களுக்கு நம்ம வந்து ஒரு பிளன்ச் அப்படின்றத கண்டிப்பா குடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது ட்ரையிங் ப்ராசஸ்க்கு போகும். இதுல கேபினெட் ட்ரையர்ஸ் யூஸ் பண்ணலாம், சோலார் ட்ரையர்ஸ் யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சர் கன்டென்ட்ட வந்து நீங்க கம்மி பண்ணணும் அதுலருந்து. இதுதான் இதோடைய கான்செப்ட். ஸோ சன் ட்ரைட் பண்றீங்க அப்படின்னா, ப்ராப்பரா எந்த ஒரு அடிஷனல் அதுல டஸ்ட் எதுவும் படாத மாரி அப்படி நீங்க ஹோம் பேஸ்ல பண்றதா இருந்தா பண்ணலாம். இல்லன்னா நீங்க சோலார் ட்ரையர் மூலியமா சின்ன சோலார் ட்ரையர் கூட இப்ப மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அஃபோர்டபிள் பிரைஸ்ல. அந்த மாரியும் நீங்க இத பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத வந்து கிரைண்டிங் ஒரு பல்வரைசர் மூலியமா தான் அத கிரைண்ட் பண்ணா நம்மளுக்கு நல்லா ஃபைன் பவுடரா இருக்கும். ஃபைன் பவுடரா ஆனதுக்கப்புறம் எக்ஸஸ் அந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்ட்டிகிள்ஸ் அப்படியே வந்து அறையாம இருக்கும் கோர்ஸ் பவுடரா. அதெல்லாம் வந்து நீங்க ஃபில்டர் பண்றது மூலியமா நீங்க அதெல்லாம் தவிர்த்திற முடியும். அதுக்கப்புறம் ஏர் டைட் கண்டெய்னர்ல மாய்ஸ்சர் ப்ரூஃபா நீங்க இத வந்து ஆ பேக் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, மாய்ஸ்சர் நம்ம உள்ள போச்சு அப்டின்னா, இந்த ப்ராடக்ட் ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் நம்ம என்னதான் ட்ரை பண்ணி பண்ணாலுமே, அதோட குவாலிட்டி அப்டின்றது ஏதாவது பாக்டீரியா, ஃபங்கல் வந்து அதுல இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓவர் அ பீரியட்ல 12 மந்த்ஸ் வரைக்கும் ஷெல்ஃப் லைஃப் நமக்கு கிடைக்காது. ஸோ அதுவும் நம்ப ஏர்டைட் கண்டெய்னரா நம்ப அத பேக் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ஷெல்ஃப் லைஃப்க்கு. ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த ஒரு பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ்ன்னு நம்ம என்ன தேவை சோலார் ட்ரையர் தேவை ட்ரை பண்ணுறதுக்கு பல்வரைசர் மிஷின் தேவை அரைக்கிறதுக்கு பேக்கிங் தேவை பெரிய லெவலில் நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறீங்க அப்படின்னும் போது தான் உங்களுக்கு பேக்கிங்க்குன்னு பேக்கிங் மிஷினரிஸ் எல்லாமே தேவை ஸோ சின்ன லெவலில் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக ஒரு சின்ன எம்எஸ்எம்இல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி எஃப்எஸ்ஐ ஜிஎஸ்ஐ எடுத்து எஸ்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிராண்டிங் போடணும்னா ட்ரேட்மார்க்ஸ் நீங்கள் எடுத்து ரா மெட்டீரியல்ஸை ஸ்டாக் பண்ணி ப்ரொக்யூர் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்ச் ரிலீஸ் பண்ணுங்க ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் எப்படி போகுது அப்படின்றத பார்த்துட்டு யூஸ்வலாக எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் எதுக்கெல்லாம் இதுக்கு தேவைப்படும் ட்ரையர்ஸ்க்கு கிரைண்டர்ஸ்க்கு சீலிங் மிஷின்ஸ்க்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி தேவை லேபர் வேஜஸ் ஒரு 2லேருந்து 4 பேர் நீங்கள் ஒரு மீடியம் ஸ்கேலில் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவை பேக்கிங் மெட்டீரியல்ஸ் அலுமினியம் லேமினேட்டட் பவுச்சஸோ இல்லை லேபிள்ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் மார்க்கெட்டிங் காஸ்ட் பொறுத்தளவுக்கு டிஜிட்டல் ஆட்ஸ் ஏதாவது நீங்கள் ஆன்லைனில் ஆட்ஸ் கொடுக்குறீங்க சாம்பிள் கிட்ஸ் கொடுக்குறீங்க கடைங்களுக்கு அதுக்கப்புறம் ட்ரேட் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் தேவைப்படும் ப்ரைஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 100 கிராம்லேருந்து பேக்கேஜஸ் வந்து பவுச் வந்து பேக் பண்ணுங்க அதுக்கப்புறம் 100 கிராம் 200 500 கிராம்ஸ் 250 கிராம்ஸ் இப்படி பண்ணி அதுக்கப்புறம் 1 kg பேக்கேஜஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் ரா மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே கணக்கு போடணும் உங்களோட ரா மெட்டீரியல் எனர்ஜிக்கான காஸ்ட்டு லேபரு பேக்கிங்கு உங்களோட லைசன்சிங்கு இந்த எல்லாமே பண்ணணும் இது எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் 30 to 50% வரைக்கும் நம்மளால அதை earn பண்ண முடியும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட் சூப்பர் ஃபுட்ஸ் பவுடர்ஸ் அப்படின்னாலே ஸ்பைரனுலா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதில் அப்புறம் இந்த முருங்கை பவுடர் முருங்கைக்கீரை முருங்கை இலை முருங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விதைகள் இதில் எல்லாமே வந்து இது சூப்பர் ஃபுட்ஸாக வந்து இதே ஸ்ட்ராட்டஜியில் பண்ண முடியும் ஃபண்டிங் ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு கவர்மெண்ட்டில் ஸ்மால் ஸ்கேலுக்கு நிறைய லோன்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா சப்சிடிஸ் கிடைக்கும் எஸ்பெஷலி உமன்ஸ் அவங்க வந்து இந்த மாதிரியான பிஸ்னஸில் ஈடுபடுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு சப்சிடிஸ் நிறைய கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ